இந்த சூழ்நிலையில அங்க தேவன் பார்க்கிறார். அங்க போய் பார்த்து அந்த மரித்து போன அந்த பிள்ளையின் பாடையை தொடுகிறார். அங்க அந்த பிள்ளை மீண்டும் உயிர் பெற ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய பார்வை ஒருவேளை இன்னைக்கு உங்க மேல பட்டுதுன்னா உன் வாழ்க்கை பிரகாசம் அடையும். தேவன் உன்னை பார்க்கணும். தேவன் எங்க இருக்கிற தேவன், அவர் கண்கள் உன்னை நோக்கிட்டா போதும் உன் வாழ்க்கை மாறும். நீ மட்டும் முழங்கால் போட்டு நல்லா துதிச்சு பாரு, அந்த டைம் நல்லா ஜெபிச்சு பாரு, அந்நிய பாஷையில ஜெபிச்சு பாரு, தேவனுடைய பார்வை மேல பட ஆரம்பிச்சிடும். யார் இந்த நைட்ல எல்லாம் தூங்குற டைம்ல எந்த ஜனம், எப்போ ஒரு ஜனம் என்னை பார்த்து கொண்டே இருக்க, கர்த்தர் உன்னை காட்டுவார். நீ ஊழியம் செய்யும் போது உன் கதவுகளை கர்த்தர் திறப்பார். கட்டுண்டவைகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும். வாய்ப்பில்லாம நிறைய காரியம் இருக்கும், ஆனா அதை என் தேவனால் சாத்தியமாய் மாற்ற முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் என் தேவனால் செய்ய முடியும். நீ மற்றவங்களுக்கு மனதுருகும் பொழுது கர்த்தர் உனக்கு மனதுருவார். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப. யாராவது நீ கண்ணீர் விட்டா உன்னை பாவன் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல அது மேல வேதனையை பார்ப்பாங்க. அந்த கண்ணீருக்கு வேல்யூ இருக்காது. அதே கண்ணீரை என் தேவ சமூகத்துல உட்கார்ந்து முழங்கால் இட்டு அதிகாலையில் நீ அழுது பார், இரவுல ஜெபிச்சு பார், கண்ணீர் விட்டு தேவனிடத்துல ஜெபிச்சு பார், உன் வேதனை அவரிடத்துல சொல்லி பார். உன் வேதனையை அவர் பார்க்கிறவரா இருக்க. கர்த்தரிடத்துல அழுவுங்க. இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் அழுவாதீங்க. கண்ணீர் இருக்கும், அவன் துன்பப்படுத்துவாங்க, வேதனை இருக்கும், ஆனா அழுவாத. உன் தாயா இருந்தாலும் சரி, உன் தகப்பனா இருந்தாலும் சரி, உன் கண்ணீரை காட்டாத. உன் நண்பனை கூட உன் கண்ணீரை வெளியே காட்டாத. வெளியே கல்லு போல வச்சுக்க. சிரிச்ச முகத்துல இரு, உள்ளே குமுங்குறதை என் தேவன் பார்ப்பார். இந்த உலகத்துல நீ அழுதினா உன்னை கேவலமா பார்ப்பாங்க. யாரும் ஆறுதல் சொல்லுவாங்க, 2 நாள் ஆறுதல் சொல்ல, 3ஆம் நாள் அழுந்து பாரு, சும்மா அழுதுட்டே இருக்காத, சும்மா போ. ஆனா என் தேவன் அப்படி இல்லை. நீ எதுக்கு அழுகிற, நீ எதற்கு கலங்கி இருக்க, என் தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் உன்னை தொட்டார்னா செவிடர்கள் சுகமடைவார்கள், கூடர்கள் பார்வடைவார்கள், மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், முடவர்கள் நடப்பார்கள். முடிஞ்சு போன வாழ்க்கை மீண்டும் தொலைக்க ஆரம்பிக்கும், மீண்டும் எழும்ப ஆரம்பிக்கும். காரணம் இவர் என்னை தொடுகிறார். சொல்லுங்களேன், ஏசப்பா என்னை தொடுங்க. நீ அபிஷேகப்படப்பட கர்த்தர் உன்னை தொடுகிறார். அல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கிற கொஞ்ச நிமிஷம், 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் அந்நிய பாஷையில ஜெபிங்க, அனாயிண்டிங்ல ஜெபிங்க. நீ ஜெபிக்க 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 கர்த்தர் உன்னை தொடுகிறவரா இருக்கிறார். அந்த அபிஷேகம் தாங்க உன்னை தொடுகிறது. சொல்லுங்களேன், ஏசப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீ நிரம்ப 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 உன் கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும், உன் வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும். நீ தொடுகிற இடங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உனக்குள்ள இருக்கணும். நீ அபிஷேகத்திலிருந்து உன் கணவனை தொடுற, உன் கணவன் ரட்சிக்கப்படுவான். உன் பிள்ளையை தொடும்போது ஜெபம் பண்ணிட்டு சும்மா தொடாத. உன் பிள்ளைய நல்ல அபிஷேகத்தோடு இங்க ஜெபத்தோடு இருந்து உன் பிள்ளைய டச் பண்ணிப்பார், உன் பிள்ளை விடுதலையாக்கப்படும். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு நேரே கடந்து போவோம். வசனத்தை வாசிக்கவும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தால். ஊரில் வேறு ஜனங்கள் அவளோட கூட வந்தார்கள். இங்கே தன் மகன் மரித்து போய் அந்த சடலத்தை அடக்கம் செய்வதற்கு அவ்வளவுதான், முடிச்சாச்சு, அழுது கிழுத்து முடிச்சாச்சு. இப்ப எடுத்துட்டு போய் புதைக்க போறாங்க. அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும். பெற்றோரை அடக்கம் செய்கிற சூழ்நிலை போய் பெற்றோர் பிள்ளையை அடக்கம் பண்றது தான் ரொம்ப கொடுமை. அந்த கொடுமையில அழுது கொண்டே, கண்ணீரோடு அழுது கொண்டே போய் என்ன பண்றாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அழுது 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 அந்த சாவை எடுக்கிற சூழ்நிலை இருக்கும் பாருங்களேன். ஐயோ, அது ரொம்ப கொடுமை. ஏன்னா எங்கள் அப்பா இறக்கும் பொழுது சரி, எனக்கு தெரிஞ்ச உறவுகள் சபை விசுவாசிகள் மரித்த பிறகு அவர்களை கொண்டு போகும்போது அந்த அடக்கு செய்யும் பொழுது பெட்டியில் வச்சுட்டு கடைசியாக அந்த கலண்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தூக்குவாங்க பாருங்க. அதில் வர கண்ணீர் அந்த இடத்துல நிற்கவே கூடாது. அவ்வளோ ஒரு துக்கத்தை அடக்கும். நம்மளாம் வேடிக்கை பார்க்குறாங்க, இன்னைக்கு அழுவ நாளைக்கு போயிடுவோம். ஆனால் மரிச்சோம் யாருக்கு பாதிப்போ அவங்க அந்த இழப்பை ஒருவரால் ஈடு செய்ய முடியாது. நம்ம ஆறுதல் சொல்லலாம், அம்மா நாங்களாம் இருக்கோன்னு. ஆனால் தன் சொந்த பிள்ளையை போல, கணவனை போல, மனைவி போல, உறவுகளை போல இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அங்க தேவன் பார்க்கிறார். அங்க போய் பார்த்து அந்த மரித்து போன அந்த பிள்ளையின் பாடையை தொடுகிறார். அங்க அந்த பிள்ளை மீண்டும் உயிர் பெற ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரிய, உங்க வாழ்க்கையில தேவன் எத்தனையோ அந்த ஊர்ல மரித்து போயிருக்கலாம். ஆனா இந்த சகோதரியோட
அழுகையை ஏன் பார்த்தாரு? ஏன் அந்த பாடையை தொட்டார்? ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நெருக்கம் முடிஞ்சு போயிடுச்சு. இனி என் வாழ்க்கையில இனி இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சுகர் பீப்பு வந்துட்டா இனி பழையபடி என்னால் சாப்பிட முடியாது, இனி பழையபடி ஓட முடியாது, அவ்வளவுதான். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் எந்த வெயிட்டும் தூக்கக்கூடாது, எதுவும் வெயிட் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஐயோ டாக்டர் சொல்லிட்டாங்க இனி குழந்தையே கிடையாது, எனக்கு வயசாச்சு, இனி என்ன கிடையாது, திருமணமே கிடையாது, வேலை கிடையாது, வருமானம் கிடையாது, பிரிஞ்சு போனவங்க இனி பேச மாட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, இனி எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு சப்போர்ட் பண்ண ஒன்றும் இல்லை, எனக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்ன தேவன் உங்க துக்கங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இங்க இந்த சகோதரி செய்த சில காரியங்களை நான் உங்களிடத்துல விதைக்க நான் விரும்புகிறேன். ஏற்கனவே நீங்க படிச்சதுதான், பார்த்ததுதான். இதன் மூலமாய் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார்? ஏன் உங்க வாழ்க்கையில மட்டும் நெருக்கம் வருகிறது? ஏன் உன் வாழ்க்கையில கண்ணீர் மாற மாட்டுது? ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர மாட்டுது? நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், எல்லாம் பண்றேன், ஐயோ நான் சர்ச்சுக்கு வந்துட்டேனே ரெகுலரா, ஏன் என் வேலையில பிரச்சனை? ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் என் வாழ்க்கையில திருமணம் நடக்க மாட்டுது? எனக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற என் அன்பு ஜனமே, இன்னைக்கு இந்த வசனத்தை மீண்டும் நாம் பார்க்க லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. கர்த்தர் அவளை பார்த்து இங்கே மரிச்சு போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்பாக முதலாவது அந்த சகோதரி படுகிற வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். இந்த கூட்டத்துல தேவன் அந்த சகோதரியை பார்த்தது நிமித்தமா தான் அவன் பிள்ளைக்கு விடுதலை. நீ ரட்சிக்கப்பட்டதுனால தான் உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம், நீங்க சம்பாதிக்கிறதுனால தான் உன் பிள்ளை சந்தோஷமா இருக்கு. அதே போலதான் நீ பண்ற ஜெபம் உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம். அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்களா, ஆண்டவரே உம்முடைய பார்வை என் மேல படட்டும். சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி. கர்த்தருடைய பார்வை ஒருவேளை இன்னைக்கு உங்க மேல பட்டுதுன்னா உன் வாழ்க்கை பிரகாசம் அடையும். அன்னைக்கு அந்த சகோதரி தேவனை பார்க்கும்படியாக, தேவன் தன்னை பார்க்கும்படியாக அந்த சகோதரி செஞ்சார். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம், என்ன வெளிப்பாடுகள்னா, தேவனை நம்ம பார்க்க வைக்கணும், என் பக்கம் பார்க்க வைக்கணும். இப்போ உங்களை என் பக்கம் எப்படி நான் திருப்பி நான் வச்சிருக்கேன், சேர் எல்லாம் இப்படி திருப்பி வச்சிருக்கிறேன். ஒருவேளை 2 சேர் அந்த டைரக்ஷன்ல போட்டா 2 பக்கம் அந்த பக்கம், அதனால என்ன பண்ணிட்டேன், எல்லா சேரும் இந்த பக்கம் தான், எல்லா லைட்டும் கம்மியா இருக்கு, ஸ்டேஜில் மட்டும் லைட் ஜாஸ்தியா இருந்தா என்ன ஆகும், பார்வை தானா இந்த பக்கம் வரும். சவுண்டு நீ எதுவும் பக்கத்துல பேசினா கூட கேட்கக்கூடாது, ஸ்பீக்கர் பெருசு பெருசா வச்சிருக்கோம், நீ நான் சொல்றது தான் கேட்டாகணும். ஏன்னா நீ என்ன பண்ண, சரி நான் சொல்றதை இன்னைக்கு என்ன பண்ணியாகணும், கேட்டாகணும். நான் முடிவு பண்ணிட்டேன். அதே போலதான் தேவனை நம்ம பக்கம் பார்க்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் தான் வைக்கணும். ஃபர்ஸ்ட் செயல்பாடுகள். ஒரு முதலாளி போறாரு, அந்த முதலாளி என்ன பார்க்கணும். ஒரு சகோதரன் பார்த்தேன் கடந்த வாரத்துல, நான் விஜய் கட்சியில் இருக்கேன் பாஸ்டர், எனக்கு ஜெபிச்சு கொள்ளுங்க, எங்க தலைவர் ஜெயிக்கணும். சரிப்பா, உனக்கு என்ன செஞ்சார் அவரு? அவன் சொல்றான், ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தான்னா, அந்த கூட்டத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்களா, அதில் என்ன பண்ணான்னா, இவன் அந்த சால்வை இருக்கு பார்த்தீங்களா, அதை ஏதோ ஒன்று கட்டி விஜய் மேலே தூக்கி அடிச்சிருக்கிறான். அவர் அதை எடுத்து கழுத்தில் போட்டாரான். அதை டிவிலெல்லாம் கட்டினாங்க, ஏன் சால்வியை தான் எடுத்து அவர் போட்டாருன்னு சொல்லிட்டு அவன் பெருமையாக சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, அவரை நான் இவ்வளோ கூட்டத்தில் என்னை பார்க்க வைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல, அதனால அதை தூக்கி அடிச்சேன். தேவன் உன்னை பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில தேவனுடைய கண்கள் பார்த்தா போதும், உன் சூழ்நிலை டோட்டலாவே மாறி போயிடும். ஆமாவா இல்லையா? அவர் பார்த்தா போதுங்க, உன் சூழ்நிலை டோட்டலா மாறும். ஆனா பார்க்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. கண்களை மூடி, இயேசுப்பா என்ன பாருங்கப்பா, சொல்லுங்க, இயேசுவே என்ன பாருங்க, என் வேதனையை பாருங்க, நான் படுற கஷ்டத்தை பாருங்க, அப்ப என் குடும்ப சூழ்நிலையை பாருங்க, என் இருதயத்தின் வாஞ்சியை நீ மட்டுமே பார்க்க முடியும், என்னை கண்ணோக்கி பாருங்க. நான் ஈஸியா சொல்லிட்டேன், தேவனை பார்க்க வைக்கணும். என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். அதான் எப்போ ஜெபம், உங்க முழங்கால் தேவனை உன்னை பார்க்க வை. நார்மலா பண்ற ஜெபத்தை காட்டிலும் நீ நல்லா முழங்கால் போட்டினா எங்க இருக்கிற சூழ்நிலை தேவனுடைய கண்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்க கண்கள் அடே டக்குன்னு உன் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். ஏன்னா நீ முட்டி போட்டாவே பிசாசு பயப்படுவான். ஏன் நீ முட்டி போட்டா பிசாசு பயப்படுவானா? என்னன்னா தேவன் உன்னை பார்க்கிறாருன்னு அர்த்தம். இரவுல ஜெபிங்க, அதிகாலையில ஜெபிங்க, உங்க ஜெப நேரத்தை கூட்டுங்க. என் வாழ்க்கையில மரித்து போன போல ஒரு சூழ்நிலை எல்லார் வாழ்க்கையிலும் இதுதான் இருக்கு. எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மரித்து போன ஒரு சூழ்நிலை. பழைய வயசு போயிடுச்சு, முடி வெளுத்து போக ஆரம்பிச்சிச்சு, கண்ணு மங்கலாக ஆரம்பிச்சிச்சு, கால் நடக்க முடியாம போயிடுச்சு, வருமானம் இல்லை,
சந்தோஷம் இல்லை, கூட இருந்த நண்பர்கள் இறந்து போயிடுறாங்க. இப்ப இருக்கிற கொஞ்ச நாட்கள் நான் எப்படி வாழ போறேன், என்ன செய்ய போறேன்? தேவனை உன்னை பார்க்கணும். தேவன் எங்க இருக்கிற தேவன்? அவர் கண்கள் உன்னை நோக்கிட்டா போதும், உன் வாழ்க்கை மாறும். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 31 சொல்லப்பட்டிருக்கு, படிங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர்களை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரத்தை என் தேவனாகிய கர்த்தர் கண்டார். பார்க்கிறாரு அவன் படுற கஷ்டத்தை. இந்த உலகத்துல அநேகர் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லை. ஆனா அவருடைய கண்கள் உன்னை காண வேண்டும். நீ படுற கஷ்டத்தை ஒரு முறை என் இயேசு பார்த்துட்டா போதும், உன் வாழ்க்கை சுத்தமா மாறிடும். அதிகாலையில எழுந்திரி ஜெபிங்க. நல்ல ஒரு டைம் சொல்றேன் பாருங்க. சீக்கிரமா என் வாழ்க்கையில இருள் மாறணும்னா 11ல இருந்து 1 மணி வரையும் நைட்டு. முன்னெல்லாம் அது மிட் நைட்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நம்ம முழிச்சிட்டு இருக்க டைம் தான். என்ன டைம்? 11ல இருந்து 1 மணி வரையும் நீ மட்டும் முழங்கால் போட்டு நல்லா துதிச்சு பாரு. அந்த டைம் நல்லா ஜெபிச்சு பாரு, அந்நிய பாஷையில ஜெபிச்சு பாரு. தேவனுடைய பார்வை மேல பட ஆரம்பிச்சிடும். யார் இந்த நைட்ல எல்லாம் தூங்குற டைம்ல எந்த ஜனம், எப்போ ஒரு ஜனம் என்னை பார்த்து கொண்டே இருக்க, கர்த்தர் உன்னை காட்டுவார். ஆமே நண்பு பிரியமான ஜனமே, தேவனுடைய கரம் உன் மத்தியில இருக்கம்மா. தேவனுடைய கிருபை உன் மத்தியில இருக்கு. உன்னை கர்த்தர் கைவிடல. உன் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். உன் ஜெபத்துல கேளு, எசப்பா என்னை பாருங்க, ஒரு விசையா உங்களுடைய கண்கள் என்னை பார்க்கட்டும். அன்று விதவி நீ கண்ணோக்கி பார்த்தீரே, என்ன ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. நீ கேளுங்க. நீ கேட்கும் பொழுது உன் ஜெப இடையில முடிதான் வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, இல்லையா சபையில வந்து நீங்க ஜெபிக்க 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 உங்க கட்டுகள் உடைக்கப்படும். நீ கேட்டினா உன் வேதனையை அறிகிறவரா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரத்தை காண்கிறார்னா உன் உபத்திரத்தை கர்த்தர் காண மாட்டாரா? சங்கீதம் 10:14 படிங்களேன். தாவீது, பார்த்திருக்கிறீரோ, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரோ, உபத்திரத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரோ, நீர் பதிலளிப்பீர், நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், ஏழையானவன் தன்னை ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஒருவேளை நீ இன்னைக்கு திக்கற்று போய் நிக்கிறனா, தேவனோட பார்வை உன் மேல பட ஆரம்பிக்கும். நீ சின்ன ஊழியம் செய்யற, தேவன் உன்னை பார்க்கிறார் அர்த்தம். முதல் சொன்ன ஜெபம், ரெண்டாவது ஊழியம். நீ செய்கிற சின்ன ஊழியம் தேவன் உன்னை பார்ப்பார். உங்களை அறியாம செய்கிற ஊழியம். நிறைய பேர் நினைப்பாங்க பாஸ்டருக்கு தெரியும். நான் சொல்றேன், நிறைய பேர் யாரு சமையறாக்குறாங்க, யார் போறாங்க கூட தெரியாது. அவங்க ஒரே ஒண்ணுதான், நான் கத்திரிக்காய் ஊழியம் செய்யறேன். சபை ஆரம்பிச்சதுல இருந்து யார் பெருக்கிறான்னு கூட தெரியாது. ஆனா முடியுமா சொல்லுவாங்க, இவங்க தான் வந்து பெருக்கிறாங்க. டெடிகேஷன். பாஸ்டர் பாக்குறாரு, இல்ல நான் கத்திரிக்காய் ஊழியம் செய்கிறேன். தேவனை உன் பக்கம் இழுக்கணுமா, ஊழியம் செஞ்சுப்பார். ஜெபம் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஊழியம். ஏதாவது ஒரு ஊழியம் நீ ஊழியம் செய்யும் போது உன் கதவுகளை கர்த்தர் திறக்கப்பார். கட்டுண்டவைகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும். ஈஸியான வழி. தேவன் உன் பக்கத்துல இருப்பார். யோசிச்சு பாருங்களேன். உலகத்துல விசுவாசியா இருக்கிறத காட்டிலும் ஊழியக்காரன் நீ கர்த்தருடைய பக்கத்துல, அவருடைய வேலைக்காரனா மாறிட்ட. அவர் எப்பொழுதும் அவர் கண்கள் உன்னையே நோக்கி இருக்கும். உன்னை இடர விட மாட்டார். எந்த நெருக்கம் வந்தாலும் ஏதோ ஒரு கரம் வந்து உன்னை தூக்கி விடும். ஊழியம் செய். சான்ஸ் கிடைக்கும் ஊழியம் செய். டாக்ஸ் சர்ச்சில் நிறைய வச்சிருக்கும். போகும்போது 2 பேருக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு போவோம். சும்மா கொடு, இயேசு உன்னை நேசிக்கிற. சும்மா கொடு, இயேசு உன்னை நேசிக்கிற சொல்லிட்டு கொடு. வாயில அந்த வார்த்தை வேணும், இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் மேல அன்பு வச்சுக்கிறார். என்னப்பா பிடிப்பான்னு எதுக்குன்னு கேட்பாங்க. படி, அவ்வளவுதான். இயேசு உன்னை நேசிக்கிறார், வேற எதுவும் பேசாத. தேவன் அவளை தொட ஆரம்பிப்பார். சபையில முன்னாடி ரோல உட்கார்ந்து ஒரு ஊழியம் தெரியுங்களா? கை தட்டுவது ஒரு ஊழியம். இங்க ஊழியம் செய்யும் பொழுது, இங்க எனக்கு நான் பிரசங்கம் கொடுக்கும் முதல் முன்னாடி சேர்ல இருக்கிறவங்க சிரிச்சிட்டு இருக்கணும், ஜெபிக்கணும். நான் தலையாட்ட சொன்னமும் தலையாட்டணும், கையாட்டமும் தலையாட்டணும். இப்படி இருந்தாலும் எனக்கு அந்த செய்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்க அந்த செய்யறதே ஊழியம் தான். நான் பாட்டு சிரிச்சுன்னு கொடுக்குமா ஒன்று வந்து எனக்கு எப்படி இருக்கும்? நம்ம நினைப்பீங்க, நான் வந்து சபையில வந்து உட்கார்றது ஒரு ஊழியமா? ஆமா, முன்னாடி வந்து உட்கார்றது ஒரு ஊழியம், பின்னாடி இல்லை, முன்னாடி வந்து உட்கார்றது ஒரு ஊழியம். காரியத்தை நான் ஏதாவது ஒரு ஊழியம் சொல்லுங்க. நீ கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று செய். வாழ்க்கையில என் பிரச்சனை சடனா மாறணும், என் புள்ள குடிக்கிறதுல இருந்து மாறணும், என் கணவன் குடிக்கிறதுல இருந்து மாறணும். இது ரெண்டும் மாறுமா? வாய்ப்பே இல்லை. ஐயோ, என் பையன் மொபைல்ல இருந்து மாறணும், வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு இல்லை. கடன் உடனே தரணும், வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு இல்லை. நான் ஒல்லி ஆகணும், வாய்ப்பு உண்டா? ஒல்லி ஆகல, வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லாம நிறைய காரியம் இருக்கும். ஆனா அதை என் தேவனால் சாத்தியமாய் மாற்ற முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் என் தேவனால் செய்ய முடியும், தேவனால் செய்ய முடியும். அப்போ தேவன் அப்படிப்பட்ட தேவனை வச்சிருக்கோம் நம்ம கூட. ஆனா ஏன் செய்ய மாட்டாரு? அவர் நம்மளை பார்க்க வைக்கணும். இயேசப்பா என்ன பாருங்க,
கொஞ்சம் என்ன பாருங்களேன், உன் கண்ணு என்ன பார்த்துட்டோம்ப்பா. நீ ஏதாவது சரி இந்த வாரம் எடுத்துட்டேன், தேவன் என்னை பார்க்க முடியும், நான் என்ன செஞ்சிருக்கிறேன். தேவன் என்னன்னா உன் பக்கமே திரும்ப கூடாதுன்னு சொல்லி திரும்பிட்டு இருக்காரு. துணியை மூடிக்கிட்டு என்ன பண்ணிட்டுக்கிறாரு, உன் பக்கமே பார்க்க கூடாது. ஏன்னா பேசுற வார்த்தை, செய்யற காரியம், அக்கிரமம் எல்லாம் மோசமா இருக்கு. இந்த டைம்ல அவரை என் பக்கம் என்ன பண்ணணும், அப்படியே யூட்டர்ன் அடிக்கணும் சொல்லுவாங்க, அபோட்டன். அப்படியே என் பக்கம் என்ன பண்ணணும், அப்படியே திரும்பி என்ன தேவன் பார்க்கணும். எப்படி? என் பாவம் உடனே மன்னியுமா? நீ பாவத்தை விட்டுட்டியா? இல்லையே. கோவத்தை விட முடியல, பழி வாங்குறத விட முடியல, திட்டுறதை விட முடியல, என் டைம் பஞ்சுவாலிட்டியை காப்பாற்ற முடியல, சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியல, நான் பாவமா செய்றேனே. அப்போ வேற ஏதாவது செய்து தேவனை பார்க்கலாம்ல. உன் ஜெபம், ஊழியம், ஏதாவது ஒரு உதவி இருக்கிற கொஞ்ச நாள், இந்த ஒரு வாரத்துல நான் இன்னைக்கு தேவனை என்னை பார்க்க முடிய நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஏழைக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தர் சொல்லுகிறார். உன் சின்ன ஊழியம், சபையில பாடுறியா, உன்னை கர்த்தர் பார்க்கிறார். ஒருத்தருக்கு ஒரு டாக்ஸ் கொடுக்கிற கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்றியா, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். வருத்தப்பட்டு இருக்காங்களா, ஆறுதல் சொல்ல போறியா, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உனக்குள்ள தெரியணும் கர்த்தர் என்ன பார்க்க போற. இந்த வாரம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், கடந்த வாரம் கர்த்தர் உன்னை பார்க்கும்படியாக நீங்க என்ன செஞ்சீங்க? இருந்தது கை வச்சு பாருங்க. ஏசப்பா உன்னை பார்க்கும்படியாக நீங்க என்ன செஞ்சீங்க? உன் செயல்பாடு என்ன இருக்கு? ஜெபிச்சிங்களா? இரவுல, அதிகாலையில, மற்றவங்களுக்காய் நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பார்க்கிறவரா இருக்க. யோபு பாருங்க, தன் சிநேகிதனுக்காய் அவன் ஜெபிச்சான், அவனுடைய சிறையிருப்பு மாறினது. தேவன் பார்த்தார். இவ்வளவு நாள் தேவன் யோபு பார்த்துருந்தா இருக்கிறாரு, ஆனா விடுதலை கொடுக்கல. விடுதலை கொடுக்கிற பார்வை அவன் மேல படணும்னா அவன் தன் சிநேகிதனுக்காய் ஜெபம் பண்ணான். உன் ஃப்ரெண்டுக்காய் ஜெபம் பண்ணு, உன் சகோதரனுக்காய் ஜெபம் பண்ணு. கணவனை இழந்திருப்பாங்க, அவங்களுக்காய் ஜெபம் பண்ணு. உறவுகள் இழந்திருப்பாங்க, ஜெபத்துல அவங்களுக்கு வை. நீ ஜெபிக்க 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 எங்க இருக்க பார்வை அவன் மேல படும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதே லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து, முதல்ல என்ன பண்றாரு, நம்ம தேவனை என்ன பார்க்க வச்சிட்டோம். இப்ப எங்க இருக்கிற நான் ஏதோ ஒரு செஞ்சு கர்த்தர் அட்டென்ஷன் என் பக்கம் பார்க்க வச்சிட்டேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், மாமா இங்க பாருமா, இங்க பாருமா சொன்னேன்னு இப்ப பாத்தீங்கல்ல. இப்ப நீங்க பார்த்த உடனே நான் ஏதாவது பேசணும், பாருமா சொல்லிட்டு நான் பாடி என் வேலையை செஞ்சுட்டு இருந்தானே, திருப்பி நான் கூப்பிட்டா நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் கூப்பிடும் போதுதான் நீங்க பார்க்கும் போது நான் ஏதாவது பேசினாதான் ஏதோ பாஸ்டர் சொல்ல வர்றாரு. இப்ப தேவனை பார்க்க வச்சுட்டோம்னா, ஏதோ உபவாசம் போட்டோ, இல்ல ஏதோ ஜெபம் பண்ணியோ, யாருக்கோ நன்மை செஞ்சோ, இல்ல முழங்கால் போட்டோ தேவனை நான் பார்க்க வச்சிட்டேன், ஊழியம் செஞ்சு தேவனை பார்க்க வச்சிட்டேன். இப்பதான் முக்கியமான காரியம், அடுத்த காரியம் வசனத்தை படிங்க மீண்டும். அவள் மேல் மனதுருகி, ஓ மேல தேவன் மனதுருகணும். சகோதரியை பார்த்தார், மனதுருகணும். ஐயோ பிள்ளைய இழந்து போய் கிடக்கிறான்னு சொல்லி அவன் மேல ஒரு பாசம், ஐயோ இழந்து போய் இருக்கிற மனதுருக்கும், ஏதாவது செய்யணும். இப்ப கர்த்தர் உன்னை பார்த்த உன் மேல நீ பண்றதை பார்த்து மனதுருகணும். என்ன பண்றீங்க? கொஞ்சம் இப்படியே கை வச்சு பாருங்களேன். கண்ணை மூடி பார்த்தா உங்களுக்கே சிரிப்பு வரும். நான் பண்றதை பார்த்தா கர்த்தருக்கு மனதுருக்கம் வராது, எரிச்சல் தான் வரும். யாரா ஒருத்தர் சொல்லுங்க, பாஸ்டர் என்னை கர்த்தர் பார்த்தாருன்னா கண்டிப்பா மனதுருக்குவார். அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். ஏன்னா நம்ம செயல்பாடுகள் என்ன இல்லை, அவரை மனதுருக்கும்படியா செய்யல. பார்த்துட்டார், பார்த்தாவும் நீ பண்றது சரியில்லை. மீண்டும் சொல்றேம்மா, நீ மனதுருக அவரை வைக்கணும்னா மற்றவங்களுக்கா நீ ஜெபம் பண்ணுவோம் மேல மனதுருகுவார். உன்னை பார்க்கும் பொழுது ஐயோ நீ நம்ம நினைப்போம், என் வேதனையை பத்தியா, என் புள்ள பண்ணாம பத்தியா, என் கடத்துல இருக்க பத்தியா, கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். உள்ள இருக்கவங்க உன்னோட மோசமா இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உன்னை பார்த்தியா மனதுருகணும். தேவனுக்காக ஏதாவது செய்யுங்க. நீ மற்றவங்களுக்கு மனதுருகும் பொழுது கர்த்தர் உனக்கு மனதுருகுவார். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப. வசனம் சொல்லுது, நீ எதை செய்யோ அது உனக்கு இந்த உலகம் கொடுக்கும். தேவன் சொல்ற அதே தான் நானும், நீ எனக்கு என்ன செய்யோ அதை நான் உனக்கு செய்யறேன். நீ மற்றவங்களுக்கு என்ன பண்ற, நான் உன்னை பார்த்து நான் மனதுருக்கிறேன். நீங்க எத்தனை பேருக்காக நீங்க மனதுரு இருக்கிறீங்க? நான் நிறைய நேரம் என்னால வாடகை கட்ட முடியாது. இப்ப போன வாரம் கூப்பிட்டு என்ன பண்றாரு, சார் 7000 ரூபாய் வாடகை ஏத்துறோம். ஐயோ 7000 ரூபாவா? இந்த 1000 ரூபாய் எப்படி சார்? 7000 ரூபாய் நான் ஏற்றணும் சார். 7000 ரூபாய் ஏற்றிட்டார். சொல்லி பார்த்தாலும் முடியல. நான் யோசிக்கிறேன், பரவாயில்ல, கர்த்தர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். சில நேரங்கள் வாடகை கொடுக்காம அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். கரண்ட் பில்லு, சம்பளம், என்ன பண்ணுறதுன்னு கையில் ஒன்றுமே இருக்காது. வரவங்கெல்லாம் 500 100 தான் காணிக்க கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு ஊழியக்காருக்கு என்ன பண்ணுவேன், ஒரு 1000 ரூபாய் பணத்தை அனுப்புவேன். அந்த பாஸ்டருக்கு நான் கொடுக்குற 1000 ரூபாய் பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் எனக்கு எவ்வளோ தேவைப்படுது? 1,00,000 ரூபாய். நான் 1% தான் செலவு பண்ணுறேன். கொஞ்ச நாள் என்ன ஆகும் தெரியுங்களா? 2 நாளில் என் வாடகைக்கு உண்டான தேவை சந்திக்கப்படும். தேவன் பார்ப்பாரு, இவனே கஷ்டத்தில் இருக்கான், இவன் இன்னொரு கஷ்டத்தை தாங்கும் போது ஐயோ பாவமா இருக்கு,
அதுதான் இன்னொருத்தர் பாரம், நீ குடும்பத்துல கஷ்டத்துல இருப்ப, இன்னொருத்தர் படுற கஷ்டத்துல நீ பாரத்தை நீ ஏற்று பாரு. ஐயோ நான் உனக்கு ஆறுதலா இருக்கிறேம்மா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண. உங்க வீட்லயும் 4 பிரச்சனை இருக்கும், உன் குடும்பத்திலே பிரச்சனையா இருக்கும், உனக்கு குழந்தை இல்லாம இருக்கும். ஆனா இன்னொருத்தருக்கு குழந்தைக்காய் நீ ஜெபிக்கிறேன்னா கர்த்தர் மனதுருகிற தேவனா இருப்பார். உனக்கு பண தேவை இருக்கும், உனக்கு குடும்பம் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா மத்த குடும்பத்துக்காய் நீ ஜெபிக்கும் பொழுது, அவங்களை விசாரிக்கும் பொழுது மீது மனதுருகிற தேவனா இருக்கிறார். நீ அழுதுனால, கண்ணீர் விடுறதுனால கர்த்தர் மனதுருக மாட்டார். அது நடிப்புன்னு தெரியும். தேவன்கிட்ட மனதுருகும்படியாக உங்க செயல்களை மாத்துங்க. முதல் காரியம் சொன்னேன், தேவன் உன்னை பார்க்க வைக்கிறதுக்கு நிறைய வழி சொன்னேன். ஜெபம், நைட்டு ஜெபம், அதிகாலை ஜெபம், முழங்காலித்தம், ஊழியம், மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. ரெண்டாவது, பார்த்த தேவன் உன் மேல மனதுருகணும்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே பாரத்தை பாருங்க, பாரத்தை பாருங்க. அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. உன் மேல கரிசனை வரணும், உன் மேல இறக்கம் வரணும், ஏதாவது செய்யணும். இந்த பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யணும், அவர் இறக்கம் பெறணும். அதற்கு தேவனுக்காய் ஏதாவது கொடுக்கணும். மற்றவங்க உதவியை நீங்க செய்யும் பொழுது, உனக்கு வீடு கட்டம் வாடகை கட்டம் இல்லையா, மற்றவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து உதவிப்பார். உனக்கு தங்க நகை இல்லையா, யாருக்கெல்லாம் தங்க நகை இல்லை, கம்மியா இருக்கு, நிறைய வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, யாரா ஒருத்தருக்கு என்ன பண்ணுங்க, இந்த மொய் வைக்கிறதுலாம் இல்லை. நான் போய் அது வயிறு எரிஞ்சு போய் ஒவ்வொரு முறையும் வைப்பீங்க. 1/2 சவரம் இன்னைக்கு வைக்கிற நகையில 1 சவரம் போய் எனக்கு என் பொண்ணுக்கு செஞ்சுட்டேன், இப்ப நான் செய்யணும், நான் என்ன பண்றது, இருக்கிறதுலாம் வித்துன்னு போய் வைப்பீங்க. இது ஆசீர்வாதம் இல்லை. யாருக்காவது நீ தங்கத்தை கொடுத்தினா உன் தங்கம் உனக்கு கிடைக்கும். யாருக்காவது வெள்ளியை கொடுத்தினா, கர்த்தர் எதை வெதுக்கிறாயோ, நீங்க யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? தங்கம் ஒரு குண்டு மணி கூட கொடுக்கலாம். கடமையா இந்த நான் சொல்றேன், மொய் வைக்கிறதுக்கு பேர் என்னன்னா, அது வர கடன், வட்டி இல்லாத கடன். அது தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நான் கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு செய்வாங்க. ஆனா மொய் கிடையாது. நீ யாருக்காவது நீ தங்கத்தை செய்யறனா, தங்கம் உனக்கு திரும்பி கிடைக்கும். எதை கொடுக்குறாயா அதை திருப்பி அனுப்ப. தேவனிடத்துல ஏதாவது இறக்கம் பெறுவதற்கு நீ யாருக்காவது உதவி செஞ்சிருக்கிறாயா? எல்லாம் இப்பெல்லாம் மாசத்துக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி போறீங்க. ஏதாவது ட்ரெஸ் யாருக்காவது இலவசமா கொடுத்துருக்குமா? போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த ஊழியக்காரா வந்துட்டாவே பயங்கர பிரச்சனை. என்னன்னா, நல்ல விஷயத்தை காட்டில கெட்ட விஷயம் தான் நிறைய. பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல் போலான்னு யாரையாவது ஒருத்தர் போய் பார்க்க போனா, அந்த வார்டில் இருக்கவங்களாம் ஒயிட் அண்ட் ஒயிட் பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தர் பிரச்சனை கேட்டா பயமா இருக்கும். அந்த ஊர்ல மதுரை, சேலம், கோயம்புத்தூர்ல இருந்து இங்க ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. சொல்ற வியாதியை காட்டிலும் சில பேருக்கு என்னன்னா, கூட துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பாஸ்டர் நான் கூட இருக்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இந்த பொருள் வாங்க யாருமே இல்லை, ஒரு பேம்பஸ் வாங்க யாருமே இல்லை, இந்த டெஸ்ட் எடுக்க எனக்கு யாருமே இல்லை. எவ்வளவு வேதனை, ஒவ்வொருத்தர் வேதனை. நீங்க போய் விசாரிங்கல, அதுவே இன்னொருத்தர் தேற்றும். ஜிஆ ரோடு இருக்கு, அங்க ஒரு முதியோர் இல்லம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எதிர்க்க ஒரு இந்த பின்கேட்ல ஒரு முதியோர் இல்லம் இருக்கு. போய் பாருங்க, அவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுங்களேன், சந்தோஷமா இருக்கும். ஒருத்தரும் உள்ள வர மாட்டாங்க. நீ போய் விசாரிக்கிறது அவர்களை தேற்றத்தக்க கர்த்தரிடத்துல இரக்கத்தை பெற. அவர் மனதுருகிற தேவன். நீ மனதுருகத்தக்கதாக உன் செயல்பாடுகள் மாற வேண்டும். 3வது ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. அது லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை திருப்பியும் படிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அவன் மீது மனதுருகி அழாதே என்று சொன்னார். இவங்க கண்ணீர் விடுறத பார்த்தார் கர்த்தர். இந்த உலகத்துல நீ செய்ய வேண்டிய காரியமா, உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கணும். வீணான கண்ணீர் அல்ல, கர்த்தருக்கு நல்லா தெரியும். உள்ளத்திலிருந்து குமுறி அழுவுகிற அந்த கண்ணீருக்கு கர்த்தர் கொடுக்கிற வெகுமதி இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்துல நம்ம அழுதுன்னு வச்சிங்களேன், நீ எல்லாம் ஆம்பளையடா அழுவுறன்னு சொல்லுவாங்க. பிள்ளையும் சொல்லும், தகப்பனுக்கு உன் குடும்பம் உனக்கு கேவலப்படுத்தும். பெண்கள் ஈஸியா கண்ணீர் வந்துடும், அந்த கண்ணீருக்கு பதில் இருக்காதபடி இருக்கும். யாராவது நீ கண்ணீர் விட்டா உன்னை பாவன் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்துல அது மேல வேதனையை பார்ப்பாங்க. அந்த கண்ணீருக்கு வேல்யூ இருக்காது. அதே கண்ணீரை என் தேவ சமூகத்துல உட்கார்ந்து முழங்கால் இட்டு அதிகாலையில நீ அழுது பார், இரவுல ஜெபிச்சு பார், கண்ணீர் விட்டு தேவனிடத்துல ஜெபிச்சு பார், உன் வேதனையை அவரிடத்துல சொல்லி பார். உன் வேதனையை அவர் பார்க்கிறவரா இருக்க. கர்த்தரிடத்துல அழுவுங்க. இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் அழுவாதீங்க. கண்ணீர் இருக்கும், அவன் துன்பப்படுத்துவாங்க, வேதனை இருக்கும், ஆனா அழுவாத. உன் தாயா இருந்தாலும் சரி, உன் தகப்பனா இருந்தாலும் சரி, உன் கண்ணீரை காட்டாத. உன் நண்பனை கூட உன் கண்ணீரை வெளியே காட்டாத. வெளியே கல்லு போல வச்சுக்க. சிரிச்ச முகத்துல இரு, உள்ளே குமுங்குறதை என் தேவன் பார்ப்பார். இந்த உலகத்துல நீ அழுதினா உன்னை கேவலமா பார்ப்பாங்க. யாரும் ஆறுதல் சொல்லுவாங்க, 2 நாள் ஆறுதல் சொல்ல, 3ஆம் நாள் அழுந்து பாரு, சும்மா அழுதுட்டே இருக்காத, சும்மா போ. ஆனா என் தேவன் அப்படி இல்லை. நீ எதுக்கு அழுகிற, நீ எதற்கு கலங்கி இருக்க, என் தேவன் அறிந்திருக்கிற. உன் கண்ணீருக்கு பதில் உண்டுமா? இந்த உலகத்துல கண்ணீருக்கு வேலை இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல விசேஷமானது, இந்த உலகத்துல எல்லாமே அழுவாது, மனுஷன் மட்டும்தான் அழுவான். இந்த உடம்பு, இருதய வேதனை, சரீர வேதனை,
மூளை வேதனை ரெண்டும் கசங்கிதான் அது வெளிப்பாடுதான் கண்ணீர். தேவன் இடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அவர் பெட்டகம் போல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். யாராவது உன்னை வேதனைப்படுத்திருக்காங்க, நீ அழுதுருக்கியா, அதற்கு கர்த்தர் பலி கொடுப்பார். நீ கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கியா, கண்டிப்பா பதில் உண்டு. நீ அழுதது மனுஷன்ட்ட நீ அழுதுறாத, என்னைக்கு அழுதுறாத. எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ, கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிற. உன் கூட கர்த்தரே இல்லைன்னு நினைச்சா அழுதுரு. கர்த்தர் என் கூட இருக்கிற நினைச்சா அழுவாத. எந்த நெருக்கம் வந்தாலும் சரி கல்லு போல இருந்துக்கோ. முகத்தை சிரிச்சுட்டே இரு. உன் இருதயம் குமியிக்கொண்டே இருக்கும். வெளியே வாய் சிரிச்ச முகத்திலே இருந்துட்டு அந்த இடத்த விட்டு கடந்து வா. முழங்கால் இடு. தேவ சமூகத்தை அழு. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. யாரும் ஒன்று பார்க்க மாட்டாங்க. ஒரு சிறு வயசுலயாவது நீ அழுதான் என்னன்னு கேட்பாங்க. ஆனா முதிர் வயசு ஆயிடுச்சு, நீ தகப்பன ஆயிட்ட, தாயா ஆயிட்ட, ஒரு 40 வயசுக்கு மேல நீ அழுவுறத யாரும் ரசிக்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. யாராலும் உதவி செய்ய முடியாதாமா. நீ அழுதாலும் இந்த உலகத்துல உதவி கிடைக்காது. தேவனிடத்துல மட்டுமே உதவி கிடைக்கும். தேவன் ஒருவரே உன்னை பார்க்கிற. சொல்லுங்களேன், யோவான் 11:35 சொல்லப்பட்டிருக்கு, லாசரு மரித்து போனத அவர் அந்த செய்தியை கேட்டு ஊருக்குள்ள வராரு. அந்த சகோதரி அழுறத பார்த்தவனே இவர் கண் கலங்குறார். லாசரை உயிர்ப்பிக்கணும்னு அவர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் விசுவாசிக்கிறேன் இந்த கண்ணீருக்காக அந்த சகோதரனை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அது லூக்கா 19:41 சொல்லுகிறது, இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். நீ படுகிற வேதனை கர்த்தர் பார்க்கிறாருமா. நீ என்ன துன்பத்தில் இருக்குன்னு என் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறாருமா. உன் வேதனையை அவர் அறிந்திருக்கிறாருமா. யாராலும் செய்ய முடியாது, என் தேவனால் மட்டுமே செய்ய முடியுமா. உன் கண்ணீர் அவனிடத்துல விட்டு அழு. வெளியே வரும்போது என்ன பண்ணு, நல்லா தொடச்சிக்கிட்டு தெளிவா வா. ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது நீ அழுவுறது. என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஒண்ணுமே நடக்காதது மாதிரியே இருக்கணும். முழங்கால போட. அநேக நேரம் என் மனைவி எனக்காக அழுதுருக்கிறேன். ஆரம்பத்தில் ரொம்ப கொடுமைப்படுத்துவேன், இப்போ கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி முறைப்பாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்துவேன். எப்போ ஊழியம் செஞ்சோன்னா அப்படியே நான் மாறிட்டேன். அடிப்பேன், அடிச்சு அழுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அப்பா உள்ள வருவாங்க, யதார்த்தமா வருவாங்க. உள்ள வரும்பொழுது இவங்க கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிரிச்சுட்டு போய் நிற்பாங்க. நானும் போய் என்ன பண்ணுவேன், சிரிச்சுக்கிட்டே போய் நிற்பேன். முடிஞ்சிட்டு அவங்க அம்மா அப்பா போன பிறகு சொல்லுவாங்க, எங்க அம்மா வந்து இப்படி நடிக்கிறீங்களே. நான் கேட்பேன், நீ தான் அடிக்க அழுதுருந்த டக்குன்னு எப்படி மாறினேன், அப்போ உண்மையா அழுதியா இல்லையா? அப்போ என்கிட்ட அழுது பொய் தானே. எங்க அம்மாவுக்கு என்ன பண்ணக்கூடாது, நான் அழுது என்னை கட்டி கொடுத்துட்டாங்க, நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அழுதுட்டேன்னா நான் நல்லா இல்லைன்னு நினைப்பாங்க. ராமேன்னு சொல்லுவேன். டைம் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இவங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அழுதுட்டாங்கன்னா எனக்கு அடுத்த நாள் பிரச்சனை வரும். பார்த்துட்டே இருப்பேன் ஜெபம் பண்ணும் போதெல்லாம். என்னைக்காவது நைட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணும் போது கண்ணு வந்துச்சுன்னு, என்னத்துக்கு அழுவுற, ஒன்றும் இல்லைன்னு, நீ ஏதோ பிளான் பண்ணுற. ஏன்னா அங்கே ஜெபம் பண்ணால் எங்கே பிரச்சனை வரும், அடுத்த நாள் எனக்கு வேலையில் வெளியே போகிற இடத்துலலாம் பிரச்சனை. உன் ஜெபத்தை போய் மனுஷனிடத்துல காட்டாத. உன்னை துன்பப்படுத்துறாங்கல்ல, அவங்க ஜெபம் இன்னைக்கு நான் செய்து கொடுக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. கர்த்தரை நிலைத்து வைத்திருக்கிறேன். உன் ஜெபம் எங்க இருக்கு? சும்மா வெறுமையான ஜெபம். நீதி கண்ணீர் வடிக்காதீங்க. கும்பிடு, ஆண்டவரே என் பிள்ளைய உன் பாதத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் பிள்ளை எதிர்காலம் கஷ்டப்படும், சீக்கிரம் விடுதலை ஆக்குங்க. என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, நீ கண்ணீரோடு முழங்காலிடு. கடனா ஏசப்பா நீங்க கடனை அடைங்க, அவமானமா இருக்கு, என்ன அசிங்கமா திட்டிட்டு போயிட்டாங்க. அழு, ஒரு நாள் ஃபுல்லா கூட அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழு. ஆனா வெளியே வரும் சிரிச்சுக்கிட்டே வா. நீ அழுத அழுகைக்கு மரித்து போயிருக்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ணுவார். இந்த கண்ணீரை பார்த்துட்டாரு தேவன். அப்படியே போல அடுத்தது என்ன பண்றாரு, எடுத்து படிங்க. அதே லூக்கா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டு, அங்க எல்லா சூழ்நிலை பார்த்துட்டு இங்க வந்து கிட்ட வந்து தொடுறாரு. தொட்ட உடனேயும் அங்க ஒரு அற்புதம். இப்ப தேவன் வந்தார், முதல் பார்க்க வச்சிட்டோம், மனதுருக வச்சிட்டோம், கண்ணீரும் விட்டாச்சு. இப்ப அவரு கிரியேசிய வந்துட்டார். இப்ப அவரு உன்னை தொடணும். சொல்லுங்க, ஏசப்பா டச் மீ, என்னை தொடுங்க. தேவன் உன்னை தொட்டார்னா செவிடர்கள் சுகமடைவார்கள், கூடர்கள் பார்வடைவார்கள், மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், முடவர்கள் நடப்பார்கள். முடிஞ்சு போன வாழ்க்கை மீண்டும் தொலைக்க ஆரம்பிக்கும், மீண்டும் எழும்ப ஆரம்பிக்கும். காரணம் இவர் என்னை தொடுகிறார். சொல்லுங்களேன், ஏசப்பா என்னை தொடுங்க, இயேசுவே என்னை தொடுங்க. எப்படி என்னை தொட முடியும்? அவர் என்னை தொடுவாரா? நீ அபிஷேகப்படப்பட கர்த்தர் உன்னை தொடுகிறார். அல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கிற கொஞ்ச நிமிஷம், 5 நிமிஷம் ஜெபிச்சாலும் அந்நிய பாஷையில ஜெபிங்க, அனாயிண்டிங்ல ஜெபிங்க. நீ ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க
கர்த்தர் உன்னை தொடுகிறவரா இருக்கிறார். அந்த அபிஷேகம் தாங்க உன்னை தொடுகிறது. சொல்லுங்களேன், ஏசப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீ நிரம்ப 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 உன் கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும், உன் வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும், நீ தொடுகிற இடங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். வியாபாரம் சரியில்லையா, நல்லா வியாபாரம் காலையில போய் உட்காந்து நல்ல அபிஷேகத்தோடு ஜபம் பண்ணிட்டு உங்க கல்ல கையை வை, உன் பொருள்ல கை வை, அன்னைக்கு வித்து பாருங்க, அன்னைக்கு அந்த பொருள் எல்லாம் வித்துடும். வேலையில ரொம்ப நெருக்கமா இருக்கா, நான் பண்ணுவோமா? கடைசியா எல்லாம் நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச பிறகுலாம் ஒரு பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீ ஜெபம் பண்ணிட்டு எதை தொடுறியோ அந்த இடம்லாம் அபிஷேகமா மாறிடும். இப்ப எனக்கு பிரச்சனை எங்கன்னா என் மேனேஜர் தான் சும்மா திட்டிகிட்டே இருக்கிறாரு, ப்ரமோஷனும் போட மாட்டாரு. நான் என்ன பண்ணேன், பிளான் பண்ணிட்டேன், டெய்லியும் போய் அவர் என்ன யார் மேனேஜர்ல தொட்டு பேசுவோமா, சும்மாவும் போய் கை கொடுப்பேன். நல்லா கொஞ்ச நேரம் போய் நின்று நல்லா ஜெபம் பண்ணிட்டு டக்குன்னு பிரைஸ் சார், அவரு கொடுக்க மாட்டார், முடிஞ்சளவுக்கு ரொம்ப நாள் நின்று டக்குன்னு கையை கொடுத்துருவார். இதுதான் என் வேலை. அவர் எப்படியாவது நான் தொட்டுறணும். 30 நாள்ல எனக்கு ப்ரமோஷனை கொடுத்தார், கல்லையும் கரைய வைத்தார். எப்படி? அபிஷேகம். உனக்குள்ள இருக்கிற தேவன் கர்த்தர் உனக்குள்ள இருக்கணும். நீ அபிஷேகத்திலிருந்து உன் கணவனை தொடுற, உன் கணவன் ரட்சிக்கப்படுவான். உன் பிள்ளையை தொடும்போது ஜபம் பண்ணிட்டு சும்மா தொடாத, உன் பிள்ளைய நல்ல அபிஷேகத்தோடு இங்க ஜபத்தோடு இருந்து உன் பிள்ளைய டச் பண்ணிப்பார், உன் பிள்ளை விடுதலையாக்கப்படும். நீ தொட்ட அங்க அற்புதம். ஏன்னா கர்த்தர் நீ நரப்புன்னு சொல்லி கர்த்தர் உன்னை தொடணும். எனக்கு கர்த்தர் உன்னை தொட போறாரு. எப்ப தொடுவார்? நீ ஜப வேலையில ஜெபிக்கிற வேலையில அந்நிய பாஷை பேசுற டைம்ல எஸ்ப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. நீ தொடும் பொழுது உன் வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கப்படும். சும்மா சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா இது ட்ரைனிங் சென்டர். சர்ச் என்பது இது உன் வாழ்க்கை இல்லை. இங்க ஸ்கூல் வாழ்க்கையா உனக்கு. ஸ்கூல்ல கத்துக்கிறத எங்க போய் வேலை ஸ்தானத்துல போய் நீ செஞ்சாதான் அங்க ஆசீர்வாதம் உனக்கு. படிச்சதை அங்க பிரயோஜனப்படுத்தணும். அதே போல இங்க படிச்சதை நீ வேலை ஸ்தானத்திலயோ குடும்ப வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தணும். நீ அங்க அபிஷேகம் நடந்து பாரு. எங்க நெருக்கமா இருக்கு, தூக்கமே இல்லையா உன் பெட்ரூம்ல, அங்க எங்க தூக்கம் வரலையோ அங்க போய் ஜெபம் பண்ணு. நான் நிறைய வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போவேன். பாஸ்டர் அந்த ரூம்ல என்னால இருக்க முடியல பாஸ்டர், ஏதோ ஒண்ணு போகுது பாஸ்டர், அங்க படுத்தா தூக்கம், அதனால நான் எங்க படுப்பேன். நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்றது ஸ்ட்ரைட்டா அங்க போய் தான் ஜெபம் பண்ணுவேன். கட்ட போய் ஓடிப்பா, அடுத்த நாள்ல தான் அவங்க தூங்க ஆரம்பிப்பான். பிசாசு ஒரு இடத்துல இருக்குன்னா நீ அங்கதான் இருக்கணும். நீ அங்க இருந்து ஜெபிக்க ஜெபிக்க அது உன் எல்லையில இருக்கக்கூடாது. உன்னை பார்த்து பயப்படணும். நல்லா கவனிங்களேன், பிசாசு வெறும் கால்வாசி தான், முக்காவாசி தேவனுடைய வல்லமை. உன்னை சூழ்ந்திருக்கிற தேவ தூதர்கள் அநேகர், அவர்கள் கூட்டம் கொஞ்சம். உன்னோடு இருக்கிற ஒரு பெரியவர், சொல்லுங்களேன், என்னோடு இருக்கிற பெரியவர். நீ எப்பெல்லாம் கர்த்தர் உன்னோடு உன்னை பார்க்க வைக்கிறியோ, அவர் மனதுருக வைக்கிறியோ, உன் கண்ணீர் அவருக்கு கேட்கப்படுதோ, அவர் உன்னை தொட்டுட்டா போதும், உன் வாழ்க்கை மாறும். அப்படியே கண்களை மூடி பைபிள் அப்படியே கீழே வச்சிருங்க. அப்படியே கண்களை மூடி இயேசுவே என்னை தொடுங்க சொல்லி கேளுங்க. இயேசுவே என்னை தொடுங்க சொல்லுங்க. இந்த நாள் இவர்களை தொட்டமைக்கான நன்றி, பெரிய விடுதலை கொடுத்ததுக்கான நன்றி. அப்ப மறித்து போன இருக்க காரியங்களே, முடிஞ்ச காரியங்களே இந்த நாள் நீ தொடங்க போவதற்கான நன்றி. இங்க இருந்து சபை முடிஞ்சு போவதற்கு முன்பாக ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் உனக்காக வைத்திருப்பார். இயேசுவே உடைய ஆசீர்வாதம் அனாயிண்டிங் இருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில தங்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.